ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, சூப்பரான ஒரு மொறுன்னு ரவா தோசை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு ரவா நான் எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் மைதா, இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன கருவேப்பில்லை இதையும் சேர்த்துட்டு, பொடியாக நறுக்குன இஞ்சி, பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், கொத்தமல்லி இலை, பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு, தேவையான உப்பையும் சேர்த்துட்டு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர் இதையும் சேர்த்துட்டு, இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கை விட்டு நல்லா கரைச்சிக்கலாம். இது கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு தண்ணி நிறையா விடணும். ரவா தோசைக்கு வந்து தண்ணியாக இருந்தால் தான் அந்த ரவா தோசையே நமக்கு கரெக்டாக வரும். இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து 10 to 15 நிமிஷம் இல்லைனா 20 நிமிஷம் கொஞ்சம் ஊற வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் புளிப்பு தன்மை கிடைக்கும். இப்போ இது மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நான் உடனே ஊற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அரை கரண்டி அளவுக்கு தோசை மாவு, என்கிட்ட புளிச்ச மாவு தோசை மாவு இருந்துச்சு. நான் அதை வந்து அரை கரண்டி நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். நான் உடனே ஊற்றணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு அரை கரண்டி இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்குங்கிறதுக்காக கொஞ்சம் அரை கரண்டி மட்டும் நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா மாவு வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தோசைகளும் சூடாயிடுச்சு. நம்ம தோசை வந்து ஊற்றிக்கலாம். இன்னுமே தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நெய் இல்லைன்னா நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், ஏதோ ஒரு எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு மூடி வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக நல்லா வந்துருச்சு. வேணுன்னா திருப்பி போட்டுக்கலாம். இது மூடி வச்சதுனால நல்லா வெந்துருச்சு. அதனால் வந்துட்டு நமக்கு வந்து திருப்பி போடணும் தேவையில்லை. நம்ம வேணுன்னா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ சூப்பரான மொறுங்கிற ஒரு தோசை, ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நான் வெங்காய சட்னி அரைச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன சட்னி வேணுமோ நீங்கள் அதை அரைச்சிக்கோங்க. இதோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரவா தோசை வந்து சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.